Hi buddies, Doc Season 3 Episode 2. ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்டர்னேட் உலகத்தில் மார்த்தாவோட உலகத்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸுமே நடக்கிற உலகம் வந்து ஜோனஸோட உலகம். ஸோ 90% ஆஃப் த எபிசோட் வந்து ஜோனஸ் வேர்ல்டில் என்ன நடக்குது அதுதான் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த 4 டைம்லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, 22 செப்டம்பரில் நடக்குது, 1888 அண்ட் 1987, 2020, அதுக்கடுத்து 2053. இந்த 4 டைம்லைன் அண்ட் ஆல்டர்னேட் மார்த்தா. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 1888 பார்த்தோம் அப்படின்னா, போன எபிசோட எண்டிங்கில் ஆல்டர்னேட் உலகத்துலேருந்து மார்த்தா டைம் ட்ராவல் பண்ணி ஜோனஸ் உலகத்துக்கு 1888 வந்திருப்பா. ஸோ அவளை பற்றி யாருமே நம்ப மாட்டாங்க. அவள் வந்து ஆடம் அனுப்பிச்சாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் சொல்கிறத கேட்குற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்டோஸ், மேக்னஸ் அண்ட் ஃப்ரான்சிஸ்கா, இவங்க 4 பேர் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் சீசன் 2 எபிசோட் 8 எண்டிங்கில் வந்து அவங்க எல்லாருமே டைம் ட்ராவல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி தே ஹேவ் டைம் ட்ராவல் டு 1888 அப்படிங்கிறதும் தெரியுது. அண்ட் இன்னொரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கண்ணு தெரியாத ஒரு மனிதன். அவன் யார் அப்படிங்கிறத ஒரு க்ளூ கொடுக்குறான் நம்ம பாட்டோஸ். ஸோ அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்காங்க, நம்ம சிக்மண்டஸ் கிரியேட்டர்ஸ் எஸ்ட். அது வந்து 1921 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆடமோட பேஸ்மெண்ட்டு, அப்போ வந்து நோவா அண்ட் இன்னொருத்த வந்து கேவ் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இன்னொரு மனிதன் பாட்டோஸ் மாதிரி தான் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஸோ மேபி கனெக்ஷன் இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இப்போதைக்கு வந்து இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆடம் தான் வந்து நம்ம மார்த்தாவை, அந்த உலகத்தை மார்த்தாவை ஷூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனை சொல்லி வந்திருப்பான். ஸோ நம்ம பாட்டோஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த எபிசோட்ல வந்து நம்ம மார்த்தாவை கூட்டிட்டு அந்த சீக்ரெட் சொசைட்டியை காட்டுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு டேனஸ் ஒருத்தர் தான் வந்து இந்த சீக்ரெட் சொசைட்டிலே உயிரோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி அவரோட அப்பாவும் நம்பினாங்க, அவரோட பையனும் நம்பினாங்க அப்படின்னு சொல்றான். பட் டேனஸ்க்கு பையன் இருக்கானான்றது நமக்கு தெரியாது. டேனஸ்ங்கிறது ஒரு வாட்ச் மேக்கர். அவர் அடாப்ட் பண்ணி வளர்க்கப்பட்டவ தான் வந்து நம்ம சார்லட் அப்படிங்கிறது வி ஆல் நோ தட். ஸோ அந்த கனெக்ட் வந்து நம்ம இனிமேல் தான் யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம்டு, அந்த பேரடைஸ் கிரியேட் பண்ணும், அந்த டைம் ஸ்பேஸை வந்து நம்ம பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா 1888 பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர் போயிட்டு வந்து டைம் ட்ராவல் பண்ண ஜோனஸ்க்கு இதை பற்றி ஐடியா இருக்குது, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஜோனஸ் சொல்கிறதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாட்டோஸ் வந்து மார்த்தா கிட்ட கேட்கும்போது ஹூ இஸ் ஆடம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஜோனஸ் தான் ஆடம் அப்படிங்கிற உண்மையை வந்து மார்த்தா சொல்லிடுறா. பிகாஸ் இது நாள் வரைக்கும் அவங்கள யாருமே வந்து ஆடம் பார்த்ததில்ல, ஜோனஸ் தான் பார்த்துருக்கான் அப்படிங்கிற மேட்டரும் நமக்கு தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அந்த 1888 டைம்லைனில், இதுக்கப்புறம் என்ன குழப்பங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மார்த்தா சீஸ் ஃப்ரம் அனதர் வேர்ல்டு. இந்த மார்த்தா மேலே இந்த ஜோனஸ்க்கு சுத்தமாக ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹீஸ் சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்ப்டு. பட் பாட்டோஸ் இவ கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் தான் ஆடம் அப்படின்னா, ஆடம் மார்த்தாவை சூட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பாட்டோஸ் வந்து மார்த்தாவை லவ் பண்ணுறான். ஸோ பாட்டோஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் 1987 வந்து 3 பேரோட லைஃபை கவர் பண்ணியிருக்காங்க அண்ட் எமோஷனல் கனெக்ட். ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரான்டே அண்ட் ஜனா வந்து அவங்க பையன் மேட்ச் காணாமல் போன சோகத்தில் இருப்பாங்க. ஸோ ஜனா யாருன்றது தெரியும், நம்ம உல்ரிச்சோட அம்மா. ஸோ உல்ரிச்சோட தம்பி காணாமல் போன அந்த சோகத்தில் இருப்பாங்க 1987. ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரான்டே மேலே சரியான கோபத்தில் இருப்பான். பிகாஸ் ட்ரான்டே வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் கிளாடியா கூட ஒரு ஃப்ளர்ட் பண்ணியிருந்திருப்பான் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு போய். கிளாடியோட ஹஸ்பண்ட் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆல்சோ ரெஜினா எப்படி பிறந்தா, ஸோ அதுக்கான க்ளூ இப்போ தான் கிடைக்குது. ஸோ ட்ரான்டே இல்லீகலாக வச்சிருந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக பிறந்தவன் தான் ரெஜினா அப்படிங்கிறதும் தெரியுது. கிளாடியா ஆல்ரெடி சி டிசப்பியர்ட் பிகாஸ் ஈகான் டைடமன் ஆக்சிடென்டலி வந்து தள்ளி விட்டு செத்துருவான். ஸோ அப்போ ஜோனஸ் இவளை கூட்டிட்டு கிளாடியா கூட்டிட்டு டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவான். ஸோ அந்த இடத்துல ரெஜினா மட்டும் தனியாக இருக்கா. ஸோ ரெஜினாக்கும் அலெக்சாண்டருக்கும் ஒரு கனெக்ட் அப்போ ஏற்படுது. அண்ட் ட்ரான்டே வந்து இவன் வந்து கிளாடியா இருக்கிற வரைக்கும் கிளாடியா மேலே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். பட் கிளாடியாவும் காணாமல் போயிட்டா. ஸோ இப்போ வந்து ஜனா மேலே அன்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஸோ இது வந்து இந்த மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு பேரலாக இன்னொரு எமோஷனல், ஆக்சுவலி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து கனெக்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ட்ரான்டேவை இப்போ காட்டுறாங்க. இந்த எபிசோடில் ட்ரான்டே வந்து ரெஜினாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே ட்ரான்டே வந்து நம்ம 2020 டைம்லையும் காட்டுறாங்க. ஸோ அதை சொல்லும் போது சொல்கிறேன். அப்புறம் வந்து 1987 வேற என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட்ல வந்து அந்த 3 மர்ம மனிதர்கள் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாடியோட செக்ரட்டரி ஜாஸ்மின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவள் ப்ரெக்னென்ட்னு கூட பார்க்காம அவளை வந்து ஒரு டைலாக் சொல்லி கொண்டு வர்றாங்க. சேம் டைலாக் அந்த பர்ன் டாப்லரை கொள்ளும் போது சொன்னாங்க. அதாவது ஹெல் இஸ் எம்டி, நரகம் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது, உங்களை மாதிரி டெவில்ஸ்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டுடுறான். ஸோ எதனால இவங்கெல்லாம் கொண்டுறாங்க, இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது ஒரு பக்கம் ஓடு 1987. நெக்ஸ்ட் கேத்ரினா. ஸோ கேத்ரினா வந்து சீசன் 2 எபிசோட் 8 அந்த கேவுக்குள்ளே அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசரில் இருப்பாள். ஸோ அவள் டைம் ட்ராவல் பண்ணி வந்த டைம் பீரியடும் வந்து 1987 தான்.
இவன் இங்கே வந்ததுக்கப்புறம் இவரோட யங்கர் வெர்ஷனை பாப்பா, அடுத்து உல்ட்ரிச்சோட சின்ன வெர்ஷனை பாப்பா, அடுத்து ஹேனாவையும் பாப்பா. இவ டோட்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பா. பட் இவ எழுந்துக்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா மிக்கலோட வீடு. ஸோ அங்கே தெரியுது மிக்கல் அண்ட் ஐனஸ் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்னால பாதுகாக்கப்பட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம உல்ட்ரிச் ஜெயிலேருந்து வந்து அவனை தூக்கிட்டு கேவ் பக்கம் ஓடி இருப்பான். ஸோ அதனால அந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஓகே அவன் உல்ட்ரிச் தான் போலன்னு சொல்லி ஜெயிலுக்கு வந்து பார்க்க வருவா. பார்த்தா அந்த இடத்துல வார்டில் வந்து இன்சார்ஜாக இருக்கிறவங்க நம்ம கேத்ரினாவோட மதர். ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு எமோஷனல் கனெக்ட். சீரியஸ்லி இந்த எபிசோட் எல்லாருமே வந்து எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னதான் டைம் ட்ராவலாக இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அவள் போயிட்டு உல்ட்ரிச்சை பார்க்கும்போது ஸோ இட்ஸ் சூப்பர் சீன். ஆக்சுவலி உல்ட்ரிச் வந்து 34 இயர்ஸ் ரொம்ப வயசானவ மாதிரி ஆயிருந்திருப்பான். ஸோ இவனை பார்த்துட்டு நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஸோ இவ எப்படி இவனை வெளியே கொண்டு வர போகிறான், என்ன பிளான் பண்ண போகிறான்றது தெரியல. மேபி எமோஷ்னலி அவங்க அம்மாவை ஏதாவது பேசி, ஏன்னா வந்து இந்த எபிசோடில் இன்னொரு சீன் காட்டுவாங்க. அவள் இன்சார்ஜாக இருக்கிற அவங்க அம்மா வந்து லேட்டர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டிஸ்டர்ப்டாக இருப்பாள். ஸோ அது வந்து ஒரு மாதிரியான ஃபீல் தான். நம்மளோட பொண்ணோட ஃபியூச்சர் வெர்ஷனை பார்த்துருக்கோம் அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் ஃபீல் ஒவ்வொரு மதருக்கும் வந்து ஒரு டாக்டரை பார்க்கும்போது ஃபீல் வரும் பார்த்தீங்கன்னா, அது சூப்பராக எடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2020 அந்த 2020 டைம்லைனில், அதாவது அப்போக்லிப்ஸ்க்கு முன்னாடி அந்த பங்கரில் இருந்தவங்கலாம் சேவ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் கவர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்டர் அண்ட் அவரோட பொண்ணு எலிசபெத், இவங்க 2 பேருமே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. பட் ஃப்ரான்சிஸ்கா அண்ட் சார்லட் அங்கே அந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சாவலை அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. நமக்கு தெரியும் ஃப்ரான்சிஸ்கா வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் கூட டைம் ட்ராவல் பண்ணி 1888 வந்துட்டா. அதே மாதிரி சார்லட் வந்து அந்த அப்போக்லிப்ஸ் நடக்கும்போது அந்த காட் பார்ட்டிகிள் வைக்கும்போது ஃபியூச்சர், அதாவது 2053 எலிசபெத்தோட டச் பண்ணியிருந்திருப்பான். ஸோ தே போத் ஹேவ் டைம் ட்ராவல்ட். அவங்க வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அண்ட் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம யங் நோவா வருவான். பிகாஸ் நமக்கு தெரியும் நோவா தான் வந்து இவளை, அதாவது எலிசபெத்தை லவ் பண்ணி அவளோட ஹஸ்பண்ட் ஆக போகிறான் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவளை ட்ராவல் பண்ணி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆல்சோ அவன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீட்டர் நீ செத்ததுக்கப்புறம் நான் தான் எலிசபெத்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இட் ஷோஸ் தட் பீட்டர் வந்து லேட்டர் எபிசோட்ஸ்ல அவன் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம பார்க்கணும். இது வந்து 2020 இந்த 3 கேரக்டர்ஸ். அடுத்து வேறு யார் இருந்தாங்க, நம்ம ட்ராண்டே, கிளாடியா, ரெஜினா. ஸோ கிளாடியா அண்ட் ரெஜினாவை பொறுத்த வரைக்கும் கிளாடியா அப்போ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா. அதாவது 2053 ஜோனஸ் வந்து காட் பார்ட்டிகில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டு தான் வந்து அவன் அந்த காட் பார்ட்டிகிலேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வருவான். ஸோ அந்த வாய்ஸ் ஓவரை நம்ம கிளாடியா வந்து 2020 வந்து கொடுத்துட்றா. ஸோ இந்த காட் பார்ட்டிகில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாஸ்ட்டுக்கு போய் வி கேன் சேஞ்ச், அந்த போர்டில் இருக்கிறவங்களோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஸோ இவங்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ ரெஜினா வந்து ஆல்ரெடி கேன்சர் டயக்னைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராண்டியோட கனெக்ட். ஆல்ரெடி 1987 வந்து நம்ம ரெஜினாக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி அவனை வந்து அவன் மேலே ஒரு பரிதாபம் காட்டுவான். அதே மாதிரி இப்போ வந்து கருணை கொலை பண்ணிடுவான். அதாவது அவள் கேன்சர், இதுக்கு மேலே அவள் சர்வே ஆக முடியாது அப்படிங்கிறதுனால சி ஆஸ்க்டு மீ டு டூ திஸ் அப்படின்னு சொல்லுவான். அந்த சி யாரு, நான் வந்து அந்த சி வந்து நம்மளோட கிளாடியா தான் சொல்லிட்டு போயிருப்பா அப்படின்னு நினச்சேன். பட் கிளாடியா வந்து பார்க்கும்போது ஷாக் ஆவா. ஸோ அந்த சி யாரு அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் வந்து 2053 டைம்லைன். அந்த 2053 வந்து யார் 2 பேரை காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போக்லிப்ஸ் நடந்து முடிஞ்சோடனே இந்த காட் பார்ட்டிகில் கை வச்ச நம்ம சார்லட் அங்கே போயிருப்பா. ஸோ எலிசபெத் அங்கே தான் இருப்பா. இவங்க 2 பேரும் அந்த ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவ வந்து அந்த ஒரு பாலடைஞ்ச ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டா நம்ம சார்லட் அப்படிங்கிறதும் கிளியர் கட்டாகவே தெரியுது. நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட் வேர்ல்டு. ஸோ போன எபிசோட்லேயே பார்த்துருந்தப்போ அந்த வயசான மார்த்தா கூட நம்ம இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி போன ஜோனஸ் வந்து பேசிகிட்டு இருப்பான். அதோட கண்டினியூட்டி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்ட்ரோடியூசஸ் ஹிம் டு அந்த ஒரு லூப்பை காட்டுறான். இது வந்து நீ இருக்கிற உலகம், இது நீ இல்லாத உலகம். அதாவது நீ வந்து வேர்ல்ட் வித்தவுட் ஜோனஸ் இருந்தது அப்படின்னா எதுவுமே நடக்காது, எல்லாமே மாறிடலாம் அப்படின்னு நினச்ச. பட் இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். எதர் நீ இருக்கிற வேர்ல்டாக இருந்தாலும் சரி, நீ இல்லாத வேர்ல்டாக இருந்தாலும் சரி, என்னதான் அங்கே இருக்கிற பீப்புள் என்னதான் மாற்ற நினைச்சாலும், என்னதான் டெசிஷன்ஸை சேஞ்ச் பண்ண நினைச்சாலும், லைஃப்பை வேற மாதிரி வாழ்ந்தாலும் இது எதுவுமே இம்பாக்ட் பண்ணது. கடைசியாக நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அப்போக்லிப்ஸ் வில் ஹேப்பன். ஸோ நான் இருக்கிற உலகத்தில் இன்னும் 3 நாளில் அந்த அப்போக்லிப்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த லூப்பை காட்டும் போது தான் வந்து சூப்பர் சீன். பிகாஸ் இவன் ஆல்ரெடி இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம் கிட்டையும் இந்த டிஸ்கஷனை பண்ணியிருந்திருப்பான். இங்கே இருக்கிற ஈவ் கிட்டையும் அந்த டிஸ்கஷன் பண்ணுறான். ஸோ ஆடமே இவன் தான் இருந்தாலும் இவன் கூட இருக்கிற அந்த வேர்ல்டோட கிரியேட்டர்கிட்டையும் பேசியிருக்கான். ஸோ இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுற ஈவ் கிட்டையும் பேசிட்டான். இந்த சீன் சீரியஸ்லி சூப்பர் கனெக்ட். ஸோ இவ்வளோதான் மக்களே இந்த எபிசோட் நடந்துச்சு. லூப் அப்படின்னு பார்க்கும்போது மார்த்தா அவளோட உலகத்துலேருந்து வந்து ஜோனஸோட உலகத்தில் இருக்கா. அதேமாரி ஜோனஸ் அவனோட உலகத்துலேருந்து மார்த்தாவோட உலகத்தில் இருக்கான். 2 பேரும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத உலகத்தில் இருக்காங்க. ஸோ 2 பேரோட ரோல் என்ன, அதில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க,
ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கணும். எனிவே இதெல்லாமே லூப் அப்படின்னு நடக்கும்போது அவங்க என்னதான் மாற்ற நினைச்சாலும் அல்டிமேட்லி அந்த உலகத்தில் இன்னும் மூணு நாள் அப்போக்லிப்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த 3 மனிதர்கள் வந்து என்ன டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, ஏன் அவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட ஸ்டோரி லைன் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்சோ டேனஸோட ஸ்டோரி லைன் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சிக்மண்டஸ் அதை கிரியேட் பண்ணுறது 1888 அந்த டேனஸோட அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. ஸோ கண் எப்படி அவருக்கு போச்சு, இதெல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். பல டைம்லைன்ஸ் கவர் பண்ணியிருந்தாலும் அண்ட் ஆல்சோ ஆல்டர்னேட் வேர்ல்டையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எபிசோடில் நிறைய விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்சோ எமோஷனல் கனெக்டோட இந்த எபிசோட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட காட்டிலும் செகண்ட் எபிசோடும் இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு ரிவ்யூவோட வரேன். நன்றி, வணக்கம் மக்கள்.